வணக்கம் பானு. அதாவது கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே கோட்டைக்கார் பகுதியில் கடந்த 17ஆம் தேதி கூட்டுறவு வங்கியில் கொள்ளை சம்பவம் நடந்தது. சுமார் 4 கோடி ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கொள்ளை குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழகத்தின் திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள், ஆனாலும் மும்பையில் வைத்து வந்தவர்கள் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 8 தனிப்படைகள் பல்வேறு மாநிலங்களில் விரைந்து சென்ற நிலையில் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரை நேற்று மாலை திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே பிடித்து இன்றைய தினம் அவர்கள் அம்பாசமுத்திரம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு மங்களூர் அழைத்து வரப்படுகிறார்கள். A1, A2 எனப்படும் அந்த 2 குற்றவாளிகளின் பெயர், ஒன்று முருகாண்டி தவர், 2 யோசுவா ராஜேந்திரன் ஆகிய 2 பேரும் தற்போது மங்களூருக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் மங்களூர் போலீசார். இந்நிலையில் முன்தினமே தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் மணி என்பவரை மங்களூர் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து இன்றைய விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று மாலை மங்களூர் அருகே தலப்பாடி பகுதியில் அவர்கள் விசாரணை மேற்கொண்ட போது போலீசாரை தாக்கிவிட்டு இந்த கண்ணன் மணி என்பவர் தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர் கால் மீது துப்பாக்கி நிகழ்த்தி அவரை பிடித்து தற்போது கேரளக்கட்டை பகுதியில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் பிடிக்க முயன்ற சிசிபி போலீசார் மற்றும் உள்ளால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவர்களும் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க.